வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் காதலியின் சாட்சியத்தால் சிக்கிய மஹிந்தவின் மகன் யோஷித ராஜபக்ஷ நீதிமன்றில் அம்பலமான பல திடுக்கிடும் தகவல்கள். எமது நிலம் எமக்கு வேண்டும். யாழில் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி 12வது வாரமாக தொடரும் போராட்டம். எங்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்தா தான் அவன் கொஞ்சம் நூற்றுக்கு கொசு போய் கடிக்கிற மாதிரி அவனுக்கு கடிக்கும். அந்த கொசுவின் விஷ தண்ணி அந்த ரத்தம் என்றாலும் அவனுக்கு ஊறினாத்தான் அவன் எங்களுக்கு ஒரு இடம் தருவன். இன்றைய சமூக வலைத்தளங்கள் பல மாணவர்களின் கல்வியை சீர்குலைத்திருக்கிறது. கல்வியில் கொண்டிருக்கின்ற ஆர்வம் மாணவர்கள் மத்தியில் பெரும் வீழ்ச்சியிலேயே காணப்படுகிறது. பாராளுமன்றில் ஸ்ரீதரன் தெரிவித்த கருத்து. உலகத்திலே இன்று கற்பித்தல் முறை கூட இலத்திரனியல் ஊடகங்களுக்கு ஊடாக சூம்பலியிலே பெறுகிற பொழுது அவர்கள் அந்த சூம்பலியிலே கற்கிறது மட்டுமல்ல, அதுக்கு பிற்பாடு அந்த கைத்தொலைபேசிகள் ஊடாக அல்லது தாங்கள் கற்கின்ற இலத்திரனியல் சாதனங்கள் ஊடாக சமூக வலைத்தளங்களுக்குள் போகின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிறந்த நாளில் சாக்லேட் வழங்கிய மாணவிக்கு அதிபர் செய்த மோசமான செயல் வைரலாகும் சம்பவம். விசாரணை ஆரம்பம். கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? பாராளுமன்றில் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் ஹிஸ்புல்லா எம்பி கேட்ட கேள்விகள். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? காரணம் சபாநாயகர் அவர்களே, நேற்று 2 மணிக்குத்தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு கிடைத்தது. அப்போ ஹிஸ்புல்லா அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. யாழில் ஆபத்தான கும்பல் ஒன்றினால் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. சிக்கிய ஆயுதங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அழைப்பாணை. யாழில் யாசகம் பெற்று திரிந்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இனிமேல் யாசகம் பெற்றால் சிக்கல். வெளியான தகவல். இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதே எமது உரிமை குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலி வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்று 12வது வாரமாகவும் அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வலி வடக்கு பலாலி மற்றும் மயிலிட்டி பகுதிகளை சேர்ந்த காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தமது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்த போதிலும் சுமார் 650 ஏக்கர் காணிகள் இன்னும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அவற்றை மீள பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக முன்வைத்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அமைதியான முறையில் போராட்டங்களை தொடரும் தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் எஸ் ஸ்ரீகாந்தா, காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் கருத்து தெரிவிக்கையில், தனி இடம், தனி வீடு, தனி கடல், தனி மண், தனி கோயில் என்று நாங்கள் வாழ வேணும். நாங்கள் வாழ்ந்து கட்ட இருந்த இடம் எங்களோட பேர பிள்ளை காலத்துல இருந்து பூட்ட பிள்ளையும் பிறந்து விட்டது. அந்த பிள்ளைக்கு கூட எங்களோட வீடும் தெரியாது, வாசலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இனியாவது அது வளர்ந்து வர காலத்திலேயாவது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து அந்த காணி பூமியில இருக்க வேணும். எங்களோட நிலம் எங்களுக்கு வேண்டும். இறுதி வரையும் போராடுவோம். கொழும்புக்கு போக வேண்டிய நிலை வரும். போய் நிலவரத்துல நின்று அங்க நின்று போராடி எங்களோட போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் துணை தர வேணும். மயிலட்டி மக்கள் ஒத்து சேர வேணும். எங்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்தா தான் அவன் கொஞ்சம் நூற்றுக்கு கொசு போய் கடிக்கிற மாதிரி அவனுக்கு கடிக்கும். அந்த கொசுவின் விஷ தண்ணி அந்த ரத்தம் என்றாலும் அவனுக்கு ஊறினாத்தான் அவன் எங்களுக்கு ஒரு இடம் தருவன். கடைசி அழைஞ்சாலும் இடம் தர மாட்டான். நாங்கள் போராடி கலைக்கிறதால். இன்றைய சமூக வலைத்தளங்கள் பல மாணவர்களின் கல்வியை சீர்குலைத்திருப்பதாகவும் கல்வியில் கொண்டிருந்த ஆர்வம் மாணவர்கள் மத்தியில் பெரும் வீழ்ச்சியிலேயே காணப்படுகிறது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்
முகநூல்கள், யூடியூப், வாட்ஸ்அப் என்று இவ்வாறான பல சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் இன்றைய மாணவர்களை கவர்ந்து இழுத்திருக்கிறது. அதனை விட கல்வியிலே ஏற்பட்ட சில கொரோனா போன்ற நோய் தாக்கங்களின் காரணங்களினால் சூம் வழியிலே கற்கலாம் என்ற ஒரு அறிமுகமும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. உலகத்தில் இன்று கற்பித்தல் முறை கூட இலத்திரனியல் ஊடகங்களுக்கு ஊடாக சூம் வழியிலே பெறுகிற பொழுது அவர்கள் அந்த சூம் வழியிலே கற்கிறது மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு அந்த கைத்தொலைபேசிகள் ஊடாக அல்லது தாங்கள் கற்கின்ற இலத்திரனியல் சாதனங்கள் ஊடாக சமூக வலைத்தளங்களுக்குள் போகின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய கவனச்சிதைவு, அவர்களுடைய மாணவர்களுடைய கவனச்சிதைவு, மாணவர்களுடைய கவன கலைப்பான் என்பது இதனூடாக மிக பாரிய அளவிலே ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கல்வியிலே அவர்கள் கொண்டிருக்கிற ஆர்வம், அவருடைய அக்கறை வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கிறது என்பதைத்தான் பல்வேறுபட்ட அடைமட்டங்கள் சொல்லுகின்றன. இருந்தாலும் கூட பாடசாலைகளில் ஏன் ஒரு உளவளத் துணையினுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது என்றால், இது ஒரு கல்வித்துறையில் இருக்கிற மிகப்பெரிய வழிகாட்டல் முறை. பதுளை மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சக மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கிய 15 வயது மாணவியிடம் பாடசாலை அதிபர் மோசமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிடைத்த தகவல்களின்படி தனது 15வது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவி சக மாணவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள சாக்லேட்டுகளை வழங்கியுள்ளார். அப்போது மாணவியிடம் இருந்த 18 சாக்லேட்டுகளையும் அதிபர் அச்சுறுத்தி ஒரே நேரத்தில் சாப்பிட வைத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மாணவி முதலில் ஹஹடருப்ப கிராமிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மாணவியின் குடும்பத்தினர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஹஹடருப்ப போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரின் செயல்பாடு குறித்தும் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளீர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் ஹிஸ்புல்லா எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதிலளிக்கையில், இவ்வுயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அது தொடர்பாக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன? VMS கருவிகளுக்கான மாதாந்த கட்டணங்களையும் அதிகப்படியான பழுதுபார்ப்பு கட்டணங்களையும் மறுபரிசீலனை செய்து குறைப்பதற்கும் பேட்டரிஸ் மின்கல பாதுகாப்பிற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? கௌரவ அமைச்சர் அவர்களே, கச்சான் காற்று காலத்தை கருத்தில் கொண்டு மீனவர்களின் ஓய்வு நேர பாதிப்பை தவிர்க்கும் பொருட்டு பாஸ் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி கெனோன் படகுகளுக்கு பழையபடி 14 நாள் பாஸ் நடைமுறையை மீண்டும் அறிமுகப்படுத்துவீர்களா என்று கேட்க விரும்புகின்றேன். கௌரவ மாத்தித்துமா. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாவதாக இந்த கேள்விக்கான ஒரு 2 வார காலக்கெடுவை நான் கேட்கின்றேன். காரணம் சபாநாயகர் அவர்களே, நேற்று 2 மணிக்குத்தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு கிடைத்தது. அப்போ ஹிஸ்புல்லா அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. இது பல நிறுவனங்களோடு தொடர்புபட்ட கேள்வி. விசேடமாக கடற்படையும் கூட இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய தகவலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தேவை நிமித்தமாக எனக்கு இதுக்கு அடுத்த வாரம் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இதற்கான பதிலை நான் பெற்று தருகின்றேன் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் திட்டமிட்ட வாழ்வெட்டு மற்றும் கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 5 அபாயகரமான 2 கூரிய வாள்களுடன் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பயணித்த கார் யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில், கடந்த 5ஆம் தேதி யாழ் இந்து கல்லூரி அருகே இளைஞர் ஒருவர் 5 கொண்ட குழுவினரால் கடத்தப்பட்டதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. கடத்தப்பட்ட இளைஞர் கைதடி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு தாக்கப்பட்டதுடன் பின்னர் காயமடைந்த நிலையில் யாழ் பொஸ்கோ பாடசாலை அருகே கைவிடப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேகத்திற்கிடமான முறையில் வேகமாக சென்ற காரை வீதி கடமையில் இருந்த போலீசார் நிறுத்த முற்பட்ட போது அது நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் காரை துரத்தி சென்று இடைமறித்த போலீசார் சோதனை மேற்கொண்ட போது அதிலிருந்து 2 கூரிய வாள்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் காரின் கதவுகள் மற்றும் இருக்கைகள்
பகுதிகளில் இரத்த கரைகள் காணப்பட்டதுடன் இரத்த கரை படிந்த ஆண் ஒருவரின் சட்டையும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஐவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுமார் 2.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடத்தலுக்கு உள்ளானதாக கூறப்படும் இளைஞர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் மேற்பார்வையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்யும் நோக்கில் இந்த மாதம் 27ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்து மூல அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆணைக்குழு வட்டாரங்களின் தகவல்படி முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் சமிந்த குலரத்னவை நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிப்பதற்காக அமைக்கப்பட்ட நேர்காணல் குழுவில் சஜித் பிரேமதாச உறுப்பினராக செயல்பட்டிருந்தார். அந்த நியமன செயல்முறை தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கும் மேலதிக தகவல்களை பெறுவதற்குமான விசாரணையின் ஒரு பகுதியாகவே அவருக்கு இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சமிந்த குலரத்னவின் சேவை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகரின் சுத்தம் ஒழுங்கு மற்றும் சுற்றுலா நட்பு சூழலை மேம்படுத்தும் நோக்கில் 30க்கும் மேற்பட்ட யாசகர்கள் இன்று யாழ்ப்பாண போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் நகரில் இருந்து அகற்றப்பட்டுள்ளனர். வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் வைத்தியர் விவேகானந்த ராஜா தெரிவிக்கையில் யாழ்ப்பாண கோட்டை மத்திய பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சுற்றுப்பகுதிகளில் யாசகம் என்ற பெயரில் சிலர் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ச்சியான இடையூறுகளை ஏற்படுத்துவதாக பல முறைப்பாடுகள் கிடைத்திருந்ததாக கூறினார். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்டதுடன் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஒத்துழைப்புடன் இன்று விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையின் போது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட யாசகர்கள் மற்றும் யாசகத்தின் பெயரில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களது விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர்களை அவர்களது சொந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே சிறுவர்கள் சிலர் யாசகம் பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை அதிகாரிகளினால் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர்களின் பாதுகாவலர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் இனி சிறுவர்களை இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழி பெறப்பட்ட பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை நீதிமன்றம் ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இன்றைய விசாரணையின் போது CSN தொலைக்காட்சியின் முன்னாள் பிரதானியும் யோஷித ராஜபக்ஷவின் முன்னாள் காதலியுமான ஜசாரா அபேநாயக்க உள்ளிட்ட 4 சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த ஜசாரா அபேநாயக்க 2009 முதல் 2013ஆம் ஆண்டு வரை தமக்கும் யோஷித ராஜபக்ஷவுக்கும் காதல் தொடர்பு இருந்ததாக தெரிவித்தார். திருமணத்திற்கு பின்னர் குடியேறும் நோக்கில் கல்கிசை மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள யோஷிதவின் பாட்டிக்கு சொந்தமானதாக அவர் அறிமுகப்படுத்திய வீட்டை இருவரும் பார்வையிட்டதாகவும் அதன் உள்துறை அலங்காரம் தொடர்பாக வடிவமைப்பாளர்களுடன் கலந்துரையாடியதாகவும் சாட்சியம் அளித்தார். அதேவேளை சிறிமல் உயன பகுதியில் அமைந்திருந்த வீடு மற்றும் காணியை விற்பனை செய்த தரப்பை சேர்ந்த சாட்சியாளர் குடும்ப தேவையால் அந்த சொத்தை சுமார் 34.5 மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்ய தீர்மானித்ததாக தெரிவித்தார். வாங்குபவரின் அடையாளம் விற்பனை ஆவணங்களில் கையொப்பமிடும் தருணத்தில் தான் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சாட்சியமளித்த வசந்த விஜயசூரிய குறித்த காணி தொடர்பான தகவலை யோஷித ராஜபக்ஷவுக்கு வழங்கியதாகவும் பின்னர் ராஜகிரியாவில் உள்ள வங்கியில் விற்பனை ஆவணங்களில் கையொப்பமிட்டதாகவும் தெரிவித்தார். அத்துடன் காணிக்கான முழு தொகையையும் ரொக்க பணமாக பயணப்பை ஒன்றில் வங்கிக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இந்த நிலையில் மேலதிக சாட்சி விசாரணைகளை ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் ஏனைய சாட்சியாளர்களும் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.